சின்ன ஜெபம் ஜெபிக்கலாம். கண்ணுமூடி. இயேசுவே, உன் முகத்தை எனக்கு காண்பிங்க. உன் கண்களை நான் பார்க்கணும். அதில் வருகிற கண்ணீரை நான் உணரணும். இயேசுவை உணராமல் நான் போயிடக்கூடாது. நான் அதை உணர்வேனானால் நான் உன்னோட குமாரத்தி. நான் உணர்வேனானால் நான் உன் குமாரன். நான் உணர்வேனானால் நான் தான் உன் வேலைக்காரன். உணராமல் இருப்பேனானால் நான் பிள்ளைக்கே தகுதி இல்லாதவன். நான் உணராமல் இருப்பேனானால் வேலைக்காரனுக்கு தகுதி இல்லாதவன். உன் கண்ணீரை நான் உணராமல் வாழ்வேனானால் நான் புறத்துக்கு சமமானவன். இதயத்தின் துடிப்பை, உன் கண்களின் கண்ணீரை நான் உணர்வேனானால் நான் தான் உண்மையான பிள்ளை. உனக்கு ஏற்ற பிள்ளை, உனக்கு ஏற்ற ஊழியக்காரனாய் இருப்பேன் அல்லவோ. இயேசுவே, உன் கண்ணீரை உணர்த்துங்க, உணர்த்துங்க. இயேசு நாமத்துல செபிக்கிற நல்ல பிதாவே. இந்த 3 கண்ணீரை பத்தி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஒண்ணு பாரமான கண்ணீர், பாரமான கண்ணீர். இன்னொன்று துக்கமான கண்ணீர். இன்னொன்று சந்தோஷமான கண்ணீர். இந்த 3 கண்ணீரை நான் உணர்ந்தபடினால இது எங்க கடவுளுக்கும் வருமா? எங்க கடவுளுக்கு கூட இந்த 3 விதமான கண்ணீர் வருமா? பாரமான கண்ணீர்னா என்ன? இப்போ உன்னை என்ன திட்டாங்கன்னா மனசு ஒழிஞ்சிச்சு. என்னை திட்டாங்கன்னா மனசு ஒழிஞ்சிச்சு. அதே போல உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் துக்கப்படுறேன். சாவுலாம் யாவது கட்டி பிடிச்சு நடுவாங்க. துக்கம் சந்தோஷமா மாறணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எல்லாரும் கட்டி பிடிச்சி ஐயோ போயிட்டாரு நடுவு துக்கம். உன் துக்கத்தை அவர் விசாரிக்கிறாங்க. எப்படி கண்டிப்பாங்க பாரம். நீ அவங்கள நல்ல நம்பிக்கை துரோகம் பண்ணினா பாரம் அடிச்சிடும். இன்னொரு சந்தோஷம், ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர். இந்த பாரமான கண்ணீர், துக்கமான கண்ணீர், ஆனந்த கண்ணீர் கடவுள் கண்ணிலும் வருமா என்றதை நம்ம கொஞ்சம் அழகாய் கொஞ்ச நேரத்திலே பார்த்துருவோம். ஆதிகாமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 5, 6, 7. மனுஷனோட அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் தோற்றமெல்லாம் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு மனுஷனை உண்டாக்கிறதுக்காக மனஸ்தாபம் பட்டாராம், பாரப்பட்டாராம், மனஸ்தாபம் பட்டார். விஷனமான அலை. அப்போது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனிதனை வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், பிராணிகள், ஆகாயத்தின் பறவைகள் பரியந்தம் உயிரோடு இருக்கின்றவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன், அழிச்சு போடுவேன். நான் அவர்களை மனஸ்தாபமா இருக்குதான். இயேசுவின் முதலாவது கண்ணீர் மனஸ்தாபம் பட்டு வருகிற கண்ணீர், ரசனமான கண்ணீர். ஏன்? யாரை குறிச்சு சொல்லுங்க? என்ன குறிச்சு தைரியமா சொல்லுங்க. ஏன் உணர்த்து மேல போட்டுருக்கீங்க? நான் சொல்றேன் என்ன குறிச்சு. கடவுள் விஷனம் ஆடுவாரு. நான் தான் ஊழியக்காரன், என்ன குறிச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கிறார் அவரு. யான் தான் இவனை ஊழியக்காரனா அபிஷேகம் பண்ணினோன்னு ஒரு விஷனம். யான் தான் உன்னை மனுஷியா படிச்சனோன்னு விஷனம். யான் தான் இவனை மனுஷனா படிச்சனோன்னு விஷனம். இந்த இரவு உடைக்கப்படுவது கண்ணீர் வருமா? இயேசுவின் கண்ணீர் முதலாவது விஷனமான துக்கிட்ட உள்ளம் உடைந்த கண்ணீர். யார நிமித்தம்? உன்னை நிமித்தம், என்னை நிமித்தம். நீங்க நினைச்சிடாதீங்க நரகம் தூக்கின் போறவங்க நிமித்தம் சொல்லிட்டு. தப்பு அது. அவங்களுக்கு தெரியாது இந்த கண்ணீர் பத்தி. நீங்க சொல்லாதீங்க வேற ஜாதி பத்தி. அவங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த கண்ணீர் பத்தி. இந்த வசனம் அவங்களுக்கு தெரியாது. யாரை பத்தி அவருக்கு கண்ணீர்? கிறிஸ்தவர்களான உண்மையை எண்ணியம் பத்தி தான். ஊழியக்காரரான உண்மையம் எண்ணியம் பத்தி தான். இயேசுவை அறிந்த உண்மையை என்ன பத்தி தான் அவருக்கு ஒரு வசனமான வலி உண்டாகி கண்ணீராகி மாறுகிறது. நீ நானும் இன்னும் ஒரு வசனப்படுத்தினதான். ஏன் இந்த துக்கம் இயேசுக்கு? ஏன்னா இன்னும் துர்மார்க்கர்களா இருக்கிறாங்க. எவ்வளவு பேசினாலும், எவ்வளவு அபிஷேகம் பண்ணினாலும், எவ்வளவு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் அவர்கள் தவறான வழியில தான் செயல்படுறாங்க. அவங்களுக்கு பிடிச்சதே தவறானதுதான். சபையில பிடிச்சதே தவறான விஷயம் தான். உங்க வீட்டுல பிடிச்சதே தவறானதுதான். நான் பார்க்கறது தவறானது, அதை தான் பார்ப்போம். விக்கிரத்தை போய் தேடாதன்னு அதை தான் போய் தேடுவோம். மனிதரை நம்பாதன்னு அவனை தான் நம்புவோம். ஜெபினா ஜெபிக்க மாட்டோம். உபவாசம் போடனா போட மாட்டோம். தேவன் அதிகாலையில தேடினா தேட மாட்டோம். குடும்பத்தோட ஜெபினா ஜெபிக்க மாட்டோம். யாரோ ஒரு தலைமலை வச்சாதான் உங்களுக்கு அபிஷேகமே வரும். உன் அபிஷேகம் பரலோகத்தில் இருக்கு.
என் கையில இல்ல, பரலோகத்தில் இருக்கு. அதிகாலத்தில் நீ தேவனை தேடுவாய், ஆனால் நீ அபிஷேகத்தை நிரம்புவாய். நீ அதிகாலத்தை தேடுறதுல தீர்க்கதரிசியை தேடி அலைகிறோம். தேவன் அதை கண்டு கண்ணீர் விடுகிறார். என்னை தேடாத ஒரு ஜனங்கள், என்னை தேடாத ஒரு கூட்டம், என்னை மகிமைப்படுத்தாத கூட்டம், என்னை உயர்த்தாத கூட்டம், சபை, ஊழியம், வீடுகள் என் கண்ணீர் வழிகிறதே. அறிவுமா? நான் இந்து குடும்பத்துல இருந்து வந்தவன். எனக்கு கிறிஸ்துவத்துக்கும் இந்துக்கும் சம்பந்தம், கிறிஸ்துவத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த கண்ணீரை நான் பார்த்தேன். எப்போ ஞானஸ்தானம் எடுத்து 9 வருஷம் பாவத்துல இருந்த பிறகு ஒரு நாள் என்னை உடைச்சார் இயேசு. என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டாரு. அன்னைக்கு போய் முட்டிக்கால் போட்டு இயேசுவே கதறும் போது இந்த கண்ணீரை நான் பார்த்தேன். உன்னை ரட்சிப்பு கொடுத்தது எதுக்குப்பா? உனக்கு வேலை கொடுத்தது எதுக்கு? குடிக்கவா? ஊர்ல சுத்துறதுக்கா? ஆடம்பரமா வாடுறதுக்கா? அது மாத்திரம் போதுமா? எதுக்கு உன்னை ஆசீர்வதிச்சேன்? எதற்கு உன்னை ரட்சித்தேன்? எதற்கு உன்னை கிறிஸ்தவனாய் மாற்றினேன்? எதற்கு அறிந்து கொண்டாயா? உன்னை பாவ வாழ்க்கையிலே துர்மார்கனாய் வாழ்ந்து 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 எவ்வளவு நாள் என்னை துக்கப்படுத்துவேன்? எவ்வளவு நாள் என் இருதயத்தை உடைப்பேன்? என் கண்களில் கண்ணீர் வருகிறதை நீ அறிகிறியா? அன்னைக்கு ஒப்பு கொடுத்தோம், இன்னைக்கும் அவர் கண்ணீரை பார்த்துட்டாங்க. நான் சின்ன தப்பு பண்ணேன், அதுக்காக ஒரு கண்ணீரை பார்க்காம இருப்பேன். நானும் தப்பு பண்ணிடுவேன், நீயும் தப்பு பண்ணிடுவேன். அந்த கண்ணீரை பார்க்கும் போது அதை நான் உணர்ந்து அதை விட்டு விடணும். ஆனா உணராமல் இருக்கிறார்கள் பாரு. அவங்க எல்லாம் நான் சொல்றது போல அவங்க பிள்ளைக்கே தகுதி இல்லாதவர்கள். அப்பாவோட கண்ணீரை, அம்மாவோட கண்ணீரை, அப்பாவின் கஷ்டத்தை, அம்மாவின் கஷ்டத்தை உணராத பிள்ளைகள் இருக்கிறார்கள் பாரு. அவர்கள் பிள்ளைகளே இல்லை, தொல்லைங்க. உன்னை என்னைய பார்த்து ஏசுப்பா தொல்லைன்னு சொல்லிட்டு கூடாது, பிள்ளைன்னு சொல்லணும் இல்லையா? உன்னை என்னைய பார்த்து வேலைக்காரன் சொல்லணும், இவனா சொல்லிடக்கூடாது. நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. இந்த முதலாவது கண்ணீரை நீ நானும் அனிதினமும் உணரணும். உணர்ந்தால் மாத்திரமே தேவனுக்கு நல்ல பிள்ளைகளாய் நம்ம வாழ முடியும். சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ முடியும். ஸ்திரீகளாய், குடும்பத்தை கற்ற ஸ்திரீகளாய் வாழ முடியும். பிள்ளைகள் நல்ல வழிகளை நடத்துறவர்களாய் வாழ முடியும். நல்ல ஊழியக்காரனாய் வாழ முடியும். எப்போ இந்த கண்ணீர் நம்ம துடிப்போமானார், இந்த கண்ணீரை துடைக்கணும். இரண்டாவது கண்ணீர் தேவனுக்கு வந்த கண்ணீர் துக்கமான கண்ணீர். யோவான் எழுதின சுவிசேஷம், Book of John chapter 11. யோவான் 11வது அதிகாரம் வசனம் 35. இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள் இதோ இவர்கள் அவர் எவ்வளவாய் சிநேகித்தார்கள். அவர்கள் சிலர் குருடனும் பாருங்க, இங்க இயேசு உணர்வுல அழுகுறாரு. எந்த இடத்துலனா மரணமான வீட்டுல. நான் சொன்னேன் துக்கம் விசாரிக்கிற வீட்டுல பயங்கரமான துக்கம். அந்த வீட்டுல யாரு? லாசரஸ் செத்துட்டாருன்னு பயங்கரமான துக்கம். யாருக்கு? 2 ஸ்திரீக்கு, மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் பயங்கரமான துக்கம். என்ன துக்கம்னா, இயேசு இருந்தா இவரோட இருந்திருப்பாரு. இந்த ஒரு துக்கம், என் சகோதரன் மரிச்சுட்டானே, இந்த ஒரு துக்கம். நாங்க 2 ஸ்திரீ என்ன பண்ணுவோன்ற ஒரு துக்கம். துக்கம் 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 நம்மளை இந்த ரப்புவோம். இந்த இடத்துல இயேசு அழுகுறாரு. சில டைம்ல நம்மள துக்கத்தை இயேசுகிட்ட சொல்லும் போது, இயேசுவே என் குடும்பத்தில் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு கடன், இவ்வளவு பாடு, இவ்வளவு பலவீனம், இவ்வளவு காரியங்கள், இவ்வளவு பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து இருக்கும் போது நம்ம இயேசுகிட்ட அழும் போது இயேசுவும் உன் துக்கத்துல கலந்து கொள்கிறார். இயேசுவும் உன் துக்கத்துல கலந்து கொள்கிறார். என் பிள்ளை இவ்வளவு துக்கத்துல இருக்கிறாரா? என் பிள்ளை இவ்வளவு சுகத்தில் இருக்கிறாரா? இவ்வளவு தேவை இருக்குதா? இந்த பிள்ளையோட துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றணுமே என்று அவரும் கண்ணீர் விடுகிற தகவல். அல்லேலூயா. யாரெல்லாம் துக்கம் சந்தோஷமா ஆயிருக்கு? சில இடத்துல எல்லாருக்கும் ஆயிருக்கும். ஒரு ஜபம் கூட ஏசப்பா உங்களுக்கு சீக்கிரம் பதில் கொடுக்கலையா? ஒரு ஜபம் கூட உங்களுக்கு நிறைவேறலையா? கை தூக்காதே இருக்கிறீங்க. ஓ, எனக்கு பெரிய ஜபம் நிறைவேறணும், அப்பதான் கை தூக்குவேன் இல்லைங்களா? அதுக்குள்ள உலகம் அழிஞ்சிச்சுன்னா, இல்ல ஏசப்பா வந்துட்டாருன்னா, நான் அது வரைக்கும் நான் ஏசப்பாவுக்கு எப்பவுமே கை தூக்கி என் சாட்சி சொல்ல மாட்டேன்னு நிக்கிறவங்கலாம் பிள்ளைகளே இல்லை. தண்ணி வரலப்பா, வீட்டுல தண்ணி இல்லப்பா, அது கூட துக்கம் தான். தண்ணீரை நான் என்ன பண்ண முடியும்? ஒரு பொருள் தண்ணி வந்துச்சுன்னா என் தேவன் என் ஜபத்தை கேட்டார். அல்லேலூயா. பெரிய 100 கோடி 1 லட்சம் அது மாத்திரம் ஜபம் இல்ல. தண்ணி, சாதாரணமான தண்ணி, வீட்டுல பாத்திரத்துல தண்ணி இல்ல, சாமி எனக்கு இன்னைக்கு தண்ணி வேணும்னு தண்ணி விட்டுருப்போம், லாரி வந்துருக்கோம். அதுவே ஜபத்தை கேட்கிற, துக்கத்தை அறிகிற தேவன்.
இன்றைக்கு எல்லாம் வேற துக்கத்தில் இருக்கிறோம். இயேசு சின்ன சின்ன காரியங்களை செய்கிறது எது தெரியுமா? உன் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். நம்ம நிச்சயம் சந்தோஷமா வீடு கட்டினோம், அது இல்ல மழை காலத்துல ஷீட் போட்ட வீட்டுக்குள்ள நீ சௌகரியமா வாழு, அதுவே சந்தோஷம் தெரியுமா? நாங்க போற குடிசை இடத்துல ஷீட் இல்ல, எதுவுமே இல்ல, நாங்க போடுறோம்னா கூட விட மாட்டேன்றாங்க. அங்க இருக்கிற பொலிட்டிக்ஸ் நாங்க கட்டி கொடுக்குறோம்னு சொன்னா கூட விட மாட்டேன்றாங்க. மழையில நின்னுக்கிறாங்க நைட் எல்லாம் பிள்ளைங்க, கட்டில் மேல ஏறி நின்னுக்கிறாங்க. கட்டில் வாங்கி கொடுத்துக்கிறோம், கட்டில் மேலாம் ஏறி நின்னுக்க, கட்டில் மேல ஏறி நிற்கிறாங்க மழையில. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. ஆனா அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்? அவங்க துக்கம் சந்தோஷமா இருக்கு. எங்க? தரையில பத்து கட்டில் மேல போய் நிக்கிறான், அதுதான் சந்தோஷம். நீ நினைச்சுக்கிற ரூஃப் போட்டு மேல ஒரு வீடு கட்டாதான் சந்தோஷம். உன் துக்கத்தை சின்ன இடத்துல கூட சந்தோஷமாய் மாற்றுகிறது. அழுந்தார் மார்த்தாள் மரியாதை பார்த்து, எதற்கு? ஒரு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறது. இப்ப உன்னை பார்த்து அழுந்து உன் கண்ணீரை அவள் துடிக்கும் போது உன் சந்தோஷமாய் மாறுகிறது. உன் துக்கம் அது துக்கத்தின் கண்ணீர். முதலாவது இனத்தை பார்த்தோம், பாரத்தின். உன்னை குறித்து அவள் பாரப்படுகிறார், கவலைப்படுகிறார். இரண்டாவது துக்கத்தின் கண்ணீர், உன் கண்ணீரை துடைத்து உன்னை சந்தோஷப்படுத்துகிறார். இந்த ரெண்டு விஷயத்துல இயேசு சந்தோஷப்படுகிறார். நீங்க சொல்ற இந்த ரெண்டு விஷயத்துல, ரெண்டு கண்ணீர்ல இயேசு சந்தோஷமா இருக்கிறாரா? முதலாவது கண்ணீர்ல இயேசு சந்தோஷமா இருக்கிறாரா? உன்னை குறிச்சு என்ன பண்றாரு? அவரு. ரெண்டாவது கண்ணீர்ல நீ உன் துக்கம், மார்த்தாள் மரியாளோட லாசரஸ் எழுப்பிட்டாரு, அவங்க குடும்பம் சந்தோஷமாயிடுச்சு. ஆனா இயேசு சந்தோஷமா அடைஞ்சாரா? இதுதான் இன்னைக்கு கேள்வி. நீ ஜெபம் பண்ற, ஃபாஸ்டிங் போடுற, உங்களுக்காக போடுற இயேசு செஞ்சிடறாரு, நீ சந்தோஷமாயிடுற. ஆனா இயேசு எங்கேயாவது சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்கிறாரா? உன்னை நிமித்தம் என்னை நிமித்தம் இயேசுக்கு ஆனந்த கண்ணீர் வந்திருக்கா? நான் தைரியமா கை தூக்க முடியும். என்ன நிமித்தம் தேவனுக்கு ஆனந்த கண்ணீர்? அன்னைக்கு மார்த்தாள் மரியாளுக்கு ஆனந்த கண்ணீர் வருது. என்ன கண்ணீர்? ஏன்? அவங்க துக்கம், எனக்கு வேலை கிடைச்சிச்சு, எனக்கு குழந்தை பிறந்துச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வலி போயிடுச்சு, எனக்கு சுகம் வந்துச்சு, எனக்கு எல்லாம் வந்துச்சு, என் துக்கம் சந்தோஷமாய் மாறினது. ஆனா ஏசப்பாவோட கண்ணீர் மாறிச்சான், அவரோட துக்கம் சந்தோஷமா ஆச்சு, அவர் சந்தோஷமா அடைஞ்சார். எப்போ இயேசு சந்தோஷம் அடைவார்? எப்போ தேவன் ஆனந்த கண்ணீர் விடுவார் என்றதை நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். எஸ், என்னை நிமித்தம் என் துக்கம் சந்தோஷமாயிடுச்சு, என்னை நிமித்தம் தேவனோட இருதயம் துக்கமாயிடுச்சு. ஆனா எங்க தேவன் என்னை நிமித்தம் ஆனந்த கண்ணீர் படைத்தார்? எங்க தேவன் என்னை நிமித்தம் சந்தோஷமான கண்ணீர் படைத்தார்? எங்க என் தேவன் என்னை நிமித்தம் தேவன் மகிமைப்படுகிறார், தேவன் சந்தோஷம் அடைகிறார், தேவன் என்னை கொடுத்து சாட்சி சொல்கிறார்? எங்க? அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துச்சா? எங்க பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் தேவன் ஆனந்த கண்ணீர் படைத்தாராம். The book of Luke chapter 15 verse 5. கண்டுபிடித்த பின்பு அவர் சந்தோஷத்தோட அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சேகதரையும் கூட வர வைத்து, கானான போனாட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷமாய் படுங்கள். இது என்ன கண்ணீர்? சந்தோஷம், சந்தோஷம். இப்ப பாடுங்க, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் தேவில் பொங்குது, என்னில் பொங்குது, தேவனில் பொங்குது. அல்லேலூயா. இயேசு என்னை பிடிச்சார், கண்டு பிடிச்சார், இயேசு சந்தோஷமானார். இங்க துக்கம் தேவனுக்கு சந்தோஷமாய் மாறுது, ஆனந்த கண்ணீர் விடைக்கிறார். இப்போ காணாத போன ஆட்டுக்குட்டியே, காணாத போன ஆட்டுக்குட்டி தேடி தானே போனோம். காணாத போன ஆட்டுக்குட்டி கண்டுபிடிச்ச உடனே யாருக்கு ஆனந்த கண்ணீர்? உங்களுக்கா? ஊழியத்துல ஒரு 10 ஆத்துமாக்களை நீ சேர்த்துட்டு பிறகு யாருக்கு ஆனந்த கண்ணீர்? நம்ம சொல்றது ஏன் ஆத்மா, ஆய் கிழிச்சு போறாங்க அப்படியே, ஏன் ஆத்மான்னு சொன்னா அப்படியே போறான். காணாத போன ஆட்டுக்குட்டியை தேடி கண்டுபிடித்த உடனே பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகுதா? தேவன் ஆனந்த கண்ணீர் விடைக்கிறார். யாரை நிமித்தம்? உங்களை நிமித்தம். நீங்க தேடி போய் கண்டுபிடிச்சா உங்களை நிமித்தம் பரலோகத்தில் ஆனந்த கண்ணீர். அல்லேலூயா. உங்களை நிமித்தம் துக்க கண்ணீர் வந்துச்சு,
உங்களை நிமித்தம் வலியின் கண்ணீர் வந்துச்சு, உங்களை நிமித்தம் தான் ஆனந்த கண்ணீரும் வரும். எல்லாமே உங்களை நிமித்தம் தான், என்ன நிமித்தம் தான். நான் எந்த கண்ணீரை தேவனுக்கு வர வைக்க போறேன்? நிஜமாவா? நிஜமாவா? அவள் வந்துச்சுன்னா கேஜி ரசிக்கப்பட்டுருமா? மாரிகுப்தர் யாருமே இருக்க மாட்டாங்க, பாவியா? நிஜமாவா ஆனந்த கண்ணீர் வர வைப்பீங்களா? அம்மா கொஞ்சம் கொஞ்சம் வர வச்சிருக்கிறாங்க, உங்களெல்லாம் கூட்டு கூட்டு. நீங்களும் வந்து நீங்களும் போய் சுவிசேஷம் பண்ணி நாளைக்கு கூப்பிட்டு வரணும். ஆலயத்தை புரட்டி போட்டாராம். எப்படி போட்டாரு? தோசை மாதிரி திருப்பி திருப்பி போட்டாராம். எப்போ இயேசு அப்படி திருப்பி திருப்பி போட்டாருன்னு ஏதி பட்டிருக்கிறதோ இன்னும் நம்ம மனமா இல்ல. அப்ப எவ்வளவு துணிகிறோம், நம்மளுக்கு எவ்வளவு துணிகிறோம் சிஸ்டர். வேதம் சொல்லுது ஆலயத்துக்கு முன்னால எல்லாத்தையும் திருப்பி போட்டாராம். அதை கேட்டும் கேட்காதவர் இருக்கிற கிறிஸ்துவர்களே, உனக்கு தானா நரகம். அந்நிய ஜாதிக்கு நரகம் இல்ல, உனக்கு தான் நரகம். வாக்கிய கேட்க பிறகும் உன் பலிபீடத்தை ஆராதனை என்ற வேலையில நீ பப்பை போல மாற்றிக் கொண்டிருக்கிறாய். பலிபீடத்தில் நீ பரிசுத்தமாய் நிற்காம அசுத்தமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறாய், உனக்கு தான் நரகம். வெளியிற்கு அந்நிய ஜாதிக்கு இல்லவே, அவன் மன்னிப்பு பெற்றுவான். கல்லன் மன்னிப்பு பெற்றான் சிலுவையில. கல்லன் மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு. நாளைக்கு ஒரு குடிகாரன், எனக்கு தெரியலப்பா, இந்த சிஸ்டர் எனக்கு சொல்லவே இல்லை, நீ வந்து நான் பண்றதுக்கு நீ போ, நடந்துக்கு என்னப்பா நீ போய் சொல்லுவ, அவங்க கருத்தை தூக்குறேன், நான் பைபிள் தூக்குறேன். அது பரலோகத்துல கடைசி காலத்துல தேவன் வருவாரு, பா அவன் கருத்தை தூக்கினான், நான் பைபிள் தூக்கினேன். ஏசு சொல்லுவாரு, அவன் தெரியாம தூக்குனா, நீ தெரிஞ்சு தூக்குன, நீ கண்ணீரை தொடச்சியா? அவன் சொல்லுவான், நான் தெரியாம தான் தூக்குன ஆண்டவரே, கடவுள் ஏதாவது செய்வார், கடவுள் தான் தூக்குனேன், கடவுள் தான் என்ன குத்திக்கினேன், கடவுள் தான் எனக்கு குத்திக்கினேன், கடவுள் தான் கிச்சிக்கினேன். தெரியல, நான் பண்ணிட்டு தைரியமா சொல்றேன். குத்திக்கினவன், ஒச்சிக்கினவன், ஏத்துனவன் தைரியமா சொல்லுவேன். யாருக்காக சொன்ன? கடவுளுக்காக செஞ்சவன் நானு, எனக்கு தெரியும் அந்த வழிபாடு என்ன, எனக்கு தெரியும். கடவுளுக்காக செஞ்சேன், கடவுள் மகிமைப்படுத்தணும்னு செஞ்சேன். ஆனா இது தூக்கின பிறகு இவரை மகிமைப்படுத்தணும் செய்கிறேன். உம்மா கடவுளை ஏமாத்திட முடியாது. ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க நானும் தேவன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வர வைக்கணும். நம்ம துக்க கண்ணீரை வர வச்சிருக்காரு, உடைக்கப்பட்ட கண்ணீரும் வர வச்சிருக்காரு. தேவன் கண்களிலே எவள் ஒருவர் ஆனந்த கண்ணீர் வர வைக்கிறார்களோ அவரை குறித்து தேவன் பாடுவார், அவரை குறித்து தேவன் பாடுவார். தேவன் கண்களில் ஒரு கண்ணீரை நம்ம ஆனந்த கண்ணீரை வர வைப்போமானால் நம்ம அழிச்சு போக மாட்டோம். நித்தியமாய் வாழ்வோம், நித்திய வீட்டில் வாழ்வோம், நித்திய ஜீவனுக்குள்ள வாழ்வோம், தேவனுக்குள்ள வாழ்வோம். அவர் கட்டி பிடிப்பானா, அந்த நாளில் கட்டி பிடிப்பானா, என் மகனே வா, என் மகனே வா, என் துக்கத்தை நீ சந்தோஷமா மாத்திட்டு மகன், என் துக்கத்தை, பரலோக துக்கத்தை நீ சந்தோஷமா மாத்திருக்கிறாய். உங்களுக்குதான் இந்த கிரீடம். வருத்த பசிதாகும் மன கவலை அங்கே இல்லை, விண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே, விண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே, பரலோகம் என் சொந்தம் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என்று காண்பேனோ. எப்போ இயேசுவை பார்த்துட்டு அந்த கண்ணீரை நம்ம பார்க்க போறோம். இயேசுவை பார்த்தோம் ஒரு கண்ணீர் வரும். செத்துட்ட உடனே நம்ம மரணம் ஆயிட்ட பிறகு இயேசு கண்ணில் ஒரு கண்ணீர் வருமா? இவனை குறித்து நான் துக்க கண்ணீர் வடிக்கிறேனா, இவனை குறித்து நான் வலி உள்ள கண்ணீர் வடிக்கிறேனா, இவனை குறித்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேனா?